God's word for today. आज के लिए प्रभु का वचन. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை. பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி உயர்ஸ்தலத்தில் நிறுத்துகின்றீர். உன்னதரே எந்தன் உறைவிடமே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29. वे थके हुए को बल देता है और शक्तिहीन को बहुत सामर्थ देता है. एशाया 40:29. He gives strength to the weary and increases the power of the weak. Isaiah 40:29. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் பலம் இல்லையோ, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில் எல்லா பலவீனங்களும் நீங்குவதாக, சோர்வுகள் நீங்குவதாக, புது பலன் வருவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி செய்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் பாதுகாத்து கொள்ளும். மீட்பரி நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. प्रभु जी, सुबह के वक्त के लिए हम धन्यवाद देते हैं, तेरी वायदा के लिए हम धन्यवाद देते प्रभु. थके हुओं को बल देने वाला और शक्तिहीन को प्रभु बहुत सामर्थ्य देने वाला परमेश्वर, तुझे हम धन्यवाद देते हैं. जितने भी थके हुए हैं और जितने भी कमजोर हैं, मसीह के नाम में आज अभी और एक छुटकारा, चंगाई, सामर्थ्य दे दे. आज पूरा तेरा अनुग्रह हाथ हर एक साथ हो जाए. सारे कमजोर दूर होने पाए, सामर्थ्य आने पाए, जय के जीवन बिताने में मदद कर. मसीह के नाम में दुआ करते सुनरा ग्रहण कर प्रभु. आमेन, आमेन. God bless you all. Have a blessed day. Amen, amen.